இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குல வத்தல் எப்படா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்காக நீங்கள் வாங்கிக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சிப்ஸ் அதாவது வத்தல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா தோலை சீவிட்டு அதை வந்து நம்ம சிப்ஸ் கட்டையில் சீவுறோம். சிப்ஸுக்கு எப்படி சீவுவாங்களோ அதே மாதிரி இதை சீவணும். இதுக்கு வந்து தேவையானது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உருளைக்கிழங்கு, கல்லுப்பு. இந்த கல்லுப்பு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை வந்து என்ன பண்ணுவேன், உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணாமல் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தோலை சீவிடுவேன் நான் ஃபர்ஸ்ட். இப்போ இதை பாருங்க, இதை வந்து தோலை சீவிட்டு நான் வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி சிப்ஸ் கட்டையில் சீவுறோம் அப்படிங்கிறத, வத்தல் போடுறதுக்கு எப்படி சீவ போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஏன் காரணம்னா இப்போ இது வந்து வெய்ய காலம், நல்ல வெயில் அடிக்கிறது. இதை வந்து ஒரு தடவை ஆஃப் டன் பாயில் பண்ணி மறுபடியும் வெயிலில் காய வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்ம வந்து வத்தல் செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த உருளைக்கிழங்கு வத்தல். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வத்தல் வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லது தான், உடம்புக்கு வந்து ஹெல்த்திக்கு ஃபுட்டு தான் இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வத்தல் இருக்கு இல்லையா, இது வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே பாயில் பண்ணி வீட்லேயே ஃப்ரை பண்ணி வீட்லேயே நம்ம சாப்பிடணும். அப்போது வந்து நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், சின்னவங்களுக்கும் கொடுக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கை நான் எப்படி சீவுறேன்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீவும் போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கை சீவும் போது என்னென்னா கொஞ்சம் கையில் வந்து பொறுமையாக நீங்கள் சீவணும். ஏன் காரணம்னா இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு இருக்கு இல்லையா, ஷார்ப்பான பிளேடு. அந்த ஷார்ப்பான பிளேடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு கையை கிழிச்சிடும் அல்லது நகத்தில் பட்டுக்கும். அதனால என்ன பண்ணணும்னா பொறுமையாக கொஞ்சம் கவனமாக சீவுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை வந்து மாற்றி சீவக்கூடாது. ஏன் சீவக்கூடாது அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே நிமிஷம், இப்போ பாருங்க நான் வந்து பீஸ் காட்டியிருக்கேன் பாருங்க. இது வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்கு. ஸோ நமக்கு நல்லா தெரியுது இது வந்து பெரிய பெரிய பீஸு. இதில் மாற்றி நீங்கள் சீவும் போது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக விழுந்துடும். அந்த சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இப்படிலாம் வந்து சின்ன சின்ன பீஸாக விழுந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு இன்னொரு புது உருளைக்கிழங்குல நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த புது உருளைக்கிழங்குல இப்படி சீவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி விழுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்லேயே தான் நீங்கள் சீவணும். இப்போ பாருங்க நான் சீவு காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி பொசிஷனில் நீங்கள் சீவுனீங்க அப்படின்னா தான் ஒரே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதனால தயவு செஞ்சு இப்படி சீவிடாதீங்க. இப்படி சீவுனீங்கன்னா உங்களுக்கு சின்னதும் பெருசுமா விழும். அப்போ என்ன ஆகும்னா உருளைக்கிழங்கு நம்ம ஆஃப் டன் பாயில் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் போயிடும். அதனால ஒரே மாதிரி சீவுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ முழுசாக சீவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் சீவிருக்கேன். இதை பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு வத்தல் போடுறது கிட்டத்தட்ட சிப்ஸ் மாதிரி தான். சிப்ஸ் வந்து டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆயிலினுடைய கண்டென்ட்டை வந்து அதாவது வந்து ஆயில் நிறையா நமக்கு செலவாகிறத நம்ம கம்மி பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இது வந்து உருளைக்கிழங்கு வத்தல். ஏன் காரணம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸை டைரெக்டாக ஆயிலில் பண்ணுவாங்க. இந்த வத்தலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பகுதியை ஒரு ஆஃப் டன் வந்து வெந்நீரில் வேக வச்சுட்டு அதன் பிறகு வெயிலில் காய வச்சு இதை நம்ம பண்ணும்போது ஆயிலினுடைய செலவு கம்மியாகிறதோட இல்லாமல் ஆயிலினுடைய தன்மை மாறாம இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உருளைக்கிழங்கை சீவக்கூடாது, ரொம்பவும் சீவக்கூடாது அப்படின்னா. அதே மாதிரி உருளைக்கிழங்கை சீவுனீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து தனியாக வச்சிடணும். ஏன்னா இந்த பீஸ் எல்லாம் நம்ம சீவ முடியாது. இந்த பீஸ் எல்லாம் சீவும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஏத்தலும் குறைக்கும். அதாவது சின்ன சின்னதாக இந்த மாதிரிலாம் கண்ணாமண்ணான்னு ஷேப்பில் வரும். அந்த ஷேப்பில் வந்ததுன்னா வத்தல் அப்படிங்கிறது நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன். இதை பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் சீவும் போதே என்ன பண்ணணும், இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வீட்டில் அன்னைக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோ அல்லது உருளைக்கிழங்கு குருமாவோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இதை நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இதை சீவுறது என்ன பண்ணணும்னா சீவி நீங்கள் ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போடணும். இதை பாருங்க, இப்போ நான் தண்ணியில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தண்ணியில் போட்டதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி விரைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது மரத்து போயிடும். இந்த உருளைக்கிழங்கு மரத்து போச்சு அப்படின்னா இப்படி வரும். இப்போ நம்ம வெந்நீரில் போடும்போது கரெக்டாக இருக்கும். அதனால இப்போ வெந்நீரை வந்து நல்ல தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இதை வந்து லைட்டாக வந்து
வந்து உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பெரட்டணும். ஒரு கொதி வாங்கினதும், அதாவது வந்து கொதி வெந்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் இப்படி தொட்டு பார்த்தா உருளைக்கிழங்கு இது வந்து பட்டையாக இருக்கு. ஸோ தொட்டு பார்த்தாலே தெரியும் இப்படி நமக்கு உடையிற மாதிரி வரும். அந்த உடையிற மாதிரி தன்மை வந்ததும் எடுத்து வெயில்ல முதல்ல என்ன பண்ணணும், நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டுட்டு வெயில்ல நீங்கள் காய வச்சு அப்படி பண்ணீங்கன்னா 1 hour அல்லது 2 hourக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஈஸியான உருளைக்கிழங்கு வத்தல் ரெடி ஆகிடும். இதை உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி கொதிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உப்பு ஃபர்ஸ்ட் போட போறேன். எதுக்கு அப்படின்னா ஏன்னா உருளைக்கிழங்கு வத்தல்ல இப்போ ஒரு பதி உப்பு போடணும். அதன் பிறகு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் நம்ம சேர்த்துக்கிறது. இப்போ உப்பு போடுறேன் பாருங்க. இதுக்கு கல் உப்பு போட்டால் நல்லா இருக்கும். நான் சால்ட்டு போடாமல் கல் உப்பு போட்டிருக்கேன், நல்லா இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சது இல்லையா, இதில் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப சூடாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம போடணும். அதையும் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக ஒரு கரண்டி மூலமாக எடுத்து போடணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு உள்ள உருளைக்கிழங்கு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பண்ணும்போது வேணுங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியில் போட்டிங்க அப்படின்னா கை சுடாமல் வரும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை நான் முழுசாக போட்டேன். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட நான் வந்து 2 கிலோ அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை முழுசும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கலர் இருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா உருளைக்கிழங்கும் சமமாக சுடு தண்ணி படும். அதோடு இல்லாமல் உப்பும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிளறும் போது நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக கிளறணும். கரண்டியை விட்டு ஓவராக வச்சு இது பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு உடையும். அதனால் பொறுமையாக கிளறுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து இது பண்ணி தண்ணி வந்து இப்ப தயவு செஞ்சு மூட வேண்டாம். ஏன்னா கொதிக்குதுன்னா டக்குன்னு வடிகட்டிடணும். அதனால ரொம்ப மூட வேண்டாம். இப்ப கொதிக்கும் போது உங்களுக்கு வடிகட்டும் போது காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க லைட்டா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி இருந்தாலே போதும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு எப்படி பதங்கிறத நான் காட்ட போறேன். ஒரு சின்ன கரண்டில உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்ததுக்கான அடையாளம் தெரியுது நமக்கு. இதை பாருங்க, இது வந்து கொஞ்சம் சுடும், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இது வந்து பார்த்தாலே தெரியுது உருளைக்கிழங்கு வெந்தது தெரியுது. இப்போ இது வந்து லைட்டாக, அதாவது நம்ம கிள்றோம்னு சொல்லுவாங்க இல்லையா, கிள்ளி பார்க்குற பதம் வந்தது அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வடிகட்ட போகிறேன் பாருங்கள். இதை எப்படி வடிகட்டினா, நீங்கள் வந்து நான் இவ்வளோ பெருசாக வச்சுக்கன்னா என்ன பண்ணுறேன்னா சின்ன இந்த மாதிரி ஒரு வளைஜாரணி மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதை பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெயினர், இதை பாருங்கள், இந்த தண்ணி வடிகட்டும். வடிஞ்ச பிறகு இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வடிகட்டுங்க. ரொம்ப தண்ணி கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா உருளைக்கிழங்கு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சிப்ஸுக்கு சீவுற மாதிரி சீவி இருக்கோம். அந்த சீவுனதை இந்த சூட்லேருந்து எடுத்து இதை நீங்கள் மறுபடியும் ஆடுறதுக்குள்ள அந்த இதுலேயும் சூட்லேயும் கொஞ்சம் தம் ஆகும். அதனால இதுலேயே நீங்கள் ரொம்பவும் வேக வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இதாகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் எடுத்து ஆற போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஆற போடுறதையும் காட்டுறேன் பாருங்கள். உருளைக்கிழங்க இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் ஆற வைங்க. இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொட்டினீங்க அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கு லைட்டாக வந்து மஞ்சள் கலர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுவே உங்களுக்கு நமக்கு தெரியும் லைட்டாக வந்து வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் நமக்கு இது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த ஆற போடும்போது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் பிரித்து ஆற போடணும். இப்போ இதில் வந்து ஏன்னா கட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆறுனாலும் ஒட்டிக்கும். அதனால அதுலேயும் தண்ணி இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஆற போடும்போது ப்ளஸ் வந்து காய வைக்கும்போது இந்த மாதிரி பிரித்து காய வச்சிங்கன்னா இன்றைக்கே, அதாவது வந்து 2 ஹவருக்குள்ளேயே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸை வந்து வத்தலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காய வச்சுட்டு அடுத்தது ஃப்ரை பண்ணும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, நான் வந்து சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க வத்தல் வந்து ஃப்ரை பண்றேன் பாருங்க. எப்படி அழகா பொரியுது பாருங்க. இந்த பொரிஞ்சதை வந்து என்ன பண்ணலாம்னா இதில் சால்ட் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இதில் காரம் வேணாலும் நம்ம போட்டு சாப்பிடலாம். அதை உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து சும்மா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு, அதை நான் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் போடுறேன் பாருங்க.
போடும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜாரணியில் வச்சு பொரிஞ்சாலும் சரி எவ்வளோ அருமையாக புரியுது பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு வத்தல் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும். சிப்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு பண்ணுறதுனால ரொம்ப டாப்பாக இருக்கும். இது வந்து கலரும் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையேன்னு வந்திருக்கு பாருங்கள் கலரு. ஸோ இதுதான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வத்தல் பண்ணுற மெத்தடு. உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே நான் காட்டுறேன். நல்லா வந்து இப்போ நல்லா பரவலாக புரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனா சால்ட்டு தான் போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறதையும் காட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை சாம்பார் சாதத்தோடையோ அல்லது வந்து நமக்கு சாதம் இதோடையோ எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இது சுவையான உருளைக்கிழங்கு வத்தல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரம் போட்டு உப்பு அதில் ஆல்ரெடி நம்ம வேக போடும்போதே போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரியே கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ சுவையான உருளைக்கிழங்கு வத்தல் ரெடி.